ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஆர்ஏ நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்தில் உள்ள ரோஜா செடிகள், அதாவது 7 days ரோஜா செடிகளை எப்படி பராமரிக்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பொதுவாகவே 7 day ரோஜா செடிகள் வந்து அதிகமாக பூக்கக்கூடியது. அப்படி பூக்கக்கூடிய பூக்களை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் இந்த பூவை வந்து இந்த மாதிரி காய விடும்போது அடுத்தடுத்து வர பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து நோய் அடித்ததாகவும் பூக்கள் வந்து சின்னதாகவும் பூக்கும். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்களுக்கு அடியிலேயே கட் பண்ணாமல் அது ஒரு 2-3 லீஃப் கீழே விட்டு கட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூக்களுக்கு கீழே கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தளைஞ்சிடாது. ஒரு 2-3 லீஃப் கீழே தள்ளி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தலையிறதுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே டைமில் கட் பண்ணணும். தண்டுகள் அடிப்படாத மாதிரி கட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணாமல் ஒரு சைடாக வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தளவுகள் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த செடியை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லா கிளைகளுமே நல்லா தளவெடுத்து வந்திருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த செடிக்கு வந்து உரம் கொடுத்துருந்தோம். அது நல்லா தளவெடுத்து நல்ல செடி வந்து ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம என்ன உரம் கொடுத்துருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துருந்தோம். இது வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து ஒரு 10 கிராம் 5 கிராம் அளவு கொடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு செடியை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் இருக்கிற குட்டி குட்டி கிளைகளை கூட எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ரோஜா செடிகளுக்கு போகிற சத்துக்களை உறிஞ்சு அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ரோஜா செடியை வந்து வளர விடாது. அடுத்தது, ரோஜா செடிகளில் உள்ள காய்ந்த குச்சிகளை வந்து கட் பண்ணி விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த குச்சிகளை வந்து கீழே வரைக்கும் வந்து தூரியும் காய வச்சிரும். அதனால உங்களுக்கு ரோஜா செடி முழுசாகவே காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரோஜா செடிகளில் உள்ள குச்சிகளை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இந்த ரோஜா செடிகளை வந்து ஒரு 6 hours சன்லைட் படுற மாதிரியாச்சும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் ஊற்றுங்க. மதிய நேரத்தில் வந்து தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. ஏன்னா மதிய நேரத்தில் செடி வந்து ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது செடிகளில் அடி இலைகள் வந்து உதிர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு, அதிகப்படியான வெயில் காலங்களில் ரோஜா செடிகளுக்கு ஊற்றின தண்ணீர் வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகுது, செடி வந்து காஞ்சு போகுது. அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கோகோபிட், அதாவது தேங்காய் நார். இதை வந்து நீங்கள் தூர் ஃபுல்லாக சுற்றி போட்டு விட்டிங்கன்னா இது வந்து தண்ணீர் சத்தை வந்து உறிஞ்சு வச்சுக்கிட்டு செடியை வந்து எப்பயுமே ஈரப்பசமாகவே வச்சுருக்கும். இதனால் உங்களுக்கு செடி வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செடியிலையும் எந்த பாதிப்பும் வராது. நம்ம சொன்ன மெத்தடை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே உங்கள் ரோஜா செடிகள் 10 to 20 நாளுக்குள்ளே நல்லா ஃப்ரெஷ்னஸாகவும் ஹெல்த்தியாகவும் எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் வளரும்.